வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்களின் KSR வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். KS ராதாகிருஷ்ணன் தன் மாணவ பருவ காலத்தில் இருந்தே காங்கிரஸ், திமுக, மதிமுக ஆகிய கட்சிகளில் அரசியல் செய்தவர். தமிழக நலனுக்காக ஏராளமான பொதுநல வழக்குகளை தொடுத்து வெற்றிகளை கண்ட மூத்த வழக்கறிஞர். அவரை துக்ளக் வாசகர்கள் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடினார்கள். அதன் 4ஆம் பகுதி இதோ உங்களுக்காக. அந்த 2011 மதிமுக தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்களா? 2011 நின்னாங்க, 150 சீட்டில் நின்னாங்க. பிறகு அதுக்கு பிறகு பாருங்க, அதுக்கு பிறகு பாருங்க 2001 இருந்தாங்களா, கையெழுத்து போட்டாங்க இல்லையா, தனியாக போயிட்டாங்க. சங்கரங்கோயில பிடிவாதமாக வேணும்னு கேட்டாங்க. சங்கரங்கோயிலுக்கு பதில் நான் வாசுதேவ நல்லூர் கொடுக்க அடுத்த தொகுதி தான், எப்படி திருவள்ளிக்கேணி மயிலாப்பூர் மாதிரி, அதை ஒரு தனித்துவதான் நிற்கலாம்யா. அதுபோல் சேர்மாதேவிக்கு சங்ககிரிக்கு பதில் அந்த 2 தொகுதிக்கு பதில் வேறு தொகுதி 3 தொகுதி பிரச்சனை தாரேன்னு சொல்லிட்டார். இவர் தான் வெட்டி வரணும்னு நினைக்கிறார். ஏதோ ஒரு காரணத்தினால அதில் இருக்க மர்மம் என்னன்னு தெரியல, அது சொல்ல முடியாது. அது காலப்போக்கில் வெளியே வரப்போகுது. அதே மாதிரி 2004 ஃபோட்டோவில் உள்ளே போய் பார்க்குறாரு, இவரை திமுக கூட்டணிக்கு வராரு 2000. அப்போ தான் ஜெயிலில் போய் சந்திக்க போகிறாரு. யார்? வைகோவை கலைஞர் சந்திக்க போகிறாரு. அண்ணே நலமான்னு கேட்கல அவரே. என்ன, எனக்கு ஒரு வருத்தம் உண்டு, ராதாகிருஷ்ணன் என் கட்சியில் சேர்த்தீங்க, வணக்கம் கூட சொல்லலாம். இதுதான் அவர் கேட்டது. இது அன்னைக்கு நெப்போலியன் போனாரு, ஆற்காடு வீராசாமி இன்னைக்கு உயிரோடு இருக்காரு, கேட்டுக்கிடுங்க. பிறகு என்கிட்ட இவர் சொல்லலை. இதை வைகோவே என்கிட்ட சொன்னார். தாஸ்ன்னு அவர் வீடு, அவருடைய ஃப்ரெண்டு வீடு ஒருத்தர் இருக்கார், டெல்லியில் இருந்தார். நம்ம சேர்ந்தோம் சர்ச் பக்கத்தில். அவர் சந்திக்கும் போது நான் தான் சொன்னேன், ஏன் சேர்த்தீங்க திமுகவில் அண்ணன், இவ்வளோ தைரியமாகிட்டு சொன்னாருங்க. வைகோவே சொன்னார். அப்படின்னா என்ன, நான் இவருக்கு உழைச்சதெல்லாம் என்ன அப்படின்னா வீணா? இதை தெரியாமல் கேட்குறேன். நான் மதிமுகலேருந்து வந்தாங்க, எல்லாரும் மொத்தமாக வரல, தனித்தனியாக அவங்க காயப்பட்டு. ஒரு தடவை பொன்முத்துராமன் காயப்பட்டு வராரு, ராமச்சந்திரன் மதுரை ராமச்சந்திரன் காயப்பட்டு வர்றாரு, மதுராந்தகாரமுக ஒரு தடவை காயப்பட்டு வர்றாரு, லக்குமணன் ஒரு தடவை காயப்பட்டு வர்றாரு. அதே மாதிரி வேதாரிய மீனாட்சி சுந்தரம் ஒரு தடவை காயப்பட்டு வர்றாரு, செஞ்சி ராமச்சந்திரன் தனியாக வர்றாரு, செஞ்சி ராமச்சந்திரன் LG சேர்ந்து வர்றாரு, கண்ணப்பன் ஒரு தடவை. அப்போனா யார் மேலே தவறு இருக்குது? ஒரு பண்டலாக மொத்தமாக ஒரு கூட்டமாக வெளியானா எங்கள் மேலே தவறுக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்டத்தில் வர்றாங்க. அப்போ தவறு உங்ககிட்ட தான், நீ தான் திருத்தணும். ஏன் அதை ஒரு மறுபரிசீலனை சுய பரிசீலனை செய்யாமல் இருக்கிற? உங்கள் தப்பு தானே. இப்படியான நிலை என்னுடைய அரசியல் பாடுகளை, எனக்கான உழைத்தும் நன்றியற்ற மனிதர்களை சந்திக்க வேண்டிய, தலைகளை சந்திக்க வேண்டிய நிலையில் என் கடந்து அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. நான் இப்போ அப்படியே இதனால் கவலை இருந்தால் உங்கள்கிட்ட பேச முடியுமா? நான் முன்னாள் இந்நாள் அந்நாள் எதுவுமே கிடையாது. இப்போ அது எதையா என்கிட்ட ஒரு பேட்டி வாங்கி போகிறாருன்னா இதை விட எனக்கு என்ன வேணும்? நான் மதிக்கப்பட்டவன் தானே, அங்கீகரிக்கப்பட்டவன் தானே சமுதாயத்தால். டெய்லி ஒரு யூடியூபுக்கு 2-3 இதுக்கு இன்டர்வியூ என்கிட்ட கேட்குறாங்க, நான் தவிர்க்கிறேன். அப்படின்னா நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்குன்னு தானே அர்த்தம். இது கோபால்சாமி வைகோ கொடுக்கல, ஸ்டாலின் கொடுக்கலன்னு எனக்கு தேவையில்லை. நான் இது இன்றைக்குள்ள அரசியல் எனக்கு ஒத்து வராது. நாடாளுமன்றமா போவேன், ஈழத்தமிழர் பிரச்சனை பேசுவேன், நதிநீர் இணைப்பை பேசுவேன், காவிரி பிரச்சனை பேசுவேன். அவ்வளவும் தளபாடம், அவ்வளோ வழக்கு தொடுத்திருக்கேன். முல்லை பெரியார் அதோடைய நதி மூலமே நம்ம திருநெல்வேலி மாவட்டம், யாருக்கா தெரியுமா? முல்லை பெரியார் இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, அதோடைய நதி மூலமே சிவகிரி பக்கத்தில் இருந்தால் பாவடிவில் மறுபடியும் மதுரை மாவட்டத்துக்கு தேனி மாவட்டம், மதுரை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? தமிழ்நாட்டில் அத்தனை நதி தீரங்களையும் கேரளாக்கார 10 நதி தீரங்கள் கம்யூனிஸ்டில் மாட்டாங்க சொல்கிறீங்க. கன்னியாகுமரியில் நெய்யாறு, திருநெல்வேலி மாவட்டம் அடவிநயனார் எங்கள் மாவட்டம். அந்த மாவட்டத்தில் அடவிநயனார் டேமை அடிக்கிறதுக்கு இடிக்கிறதுக்கு யார் வந்தாங்க தெரியுமா? உலகவாதம் பேசுகின்ற அச்சுதானந்தம் வந்தார். செங்கோட்டை பக்கத்தில் இருக்கின்றது. ஒரு உலகவாதம் பேசுகின்ற ஒரு மூத்த தலைவர், கம்யூனிஸ்ட் தலைவர், முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவராக 2002 கடப்பாறை மம்பட்டியோட நம்ம எல்லைக்கு வர்றாரா? என்ன தைரியம்? இங்கே இருக்க கம்யூனிஸ்ட் பேசுகிறாங்களா? கொடுமுடியார், பச்சையார். அதே மாதிரி இப்போ செண்பகவல்லி தடுப்பணை, அச்சங்கோயில், பம்பை, வைப்பார் இணைப்பு, அழகரணை திட்டம், சிறுவில்லிபுத்தூர், முல்லை பெரியார் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மஞ்சளாறு, ஆலியாறு, பரம்பிக்குளம், பாண்டியாறு, புன்னம்புலா, பம்பாறு,
சிறுவாணி, அமராவதி இவ்வளவும் கேரளாக்காரன் கூட நமக்கு தகராறு. கிட்டத்தட்ட 1 டஜன் நதிகள், நதி தீரங்கள் நமக்கு வர வேண்டியது, அமராவதி உட்பட தண்ணி வரல. இங்கே இருக்க கம்யூனிஸ்ட் என்ன பண்ணுறாங்க? தமிழ்நாடு தான் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துருக்கீங்க. சரி, மதுரையில் ஒரு எம்பி ஒருத்தர் இருக்கிறாரே, பெரிய சித்தாந்த மதிமுக எப்போ திமுக சிபிஎம்க்கு வந்தார்? சு வெங்கடேசன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கீழடி மண்ணை பொறுக்கிட்டு வந்தார். கீழடி மண்ணை யார் முதல்ல பண்ணது? சகோதரி கனிமொழி மதி தானே, அந்த வழக்கறிஞர். அந்த பொண்ணு தானே ஒட்டஞ்சத்திரம் சொந்த ஊர். அந்த பொண்ணு தானே வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து. சு வெங்கடேசனுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த புகழை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. அந்த மண் எடுத்துக்கிட்டு காமராஜர் வந்து எம்பி. நான் கேட்குறையா, நீ மதுரை எம்பி தானேயா? மதுரை எம்பி தானே. முல்லை பெரியார் தண்ணி மதுரைக்கு வருதில்ல, நீ ஏன் பேச மாட்டேங்க? கண்ணகி கோவில் அந்த பாடதாரி, நான் வழக்கு போட்டேன். கண்ணகி கோவில் தமிழ்நாட்டு சொந்தம். ஏன் இந்த 2 பிரச்சனை நீங்கள் பேச வேண்டிய, வேற பிரச்சனை கூட பேச வேண்டாயா? சு வெங்கடேசன் மதுரை நாடாளுமன்ற தொகுதி 2வது வெற்றி பெற்றிருக்கார். ஏன் முல்லை பெரியாரோ காவேரி பிரச்சனையை பேச மாட்டேங்க? இதான் கம்யூனிஸ்டா? இதான் உங்க கம்யூனிஸ்ட் சித்தாந்தமா? கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு இனம், மொழி, அது ஒரு சங்கடப்படும் பொழுது அதை பேசிதான் தீர்க்கணும்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? லெனின்னு சொல்லியிருக்கார், மாவோன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து மதுரை மாவட்ட பிரச்சனை, அந்த பகுதி பிரச்சனை. ஏன் பேசாமல் வாய மூடிட்டு இருக்க? போட்டு ஊரில் இருக்கா ட்ரெயின் வரல, அங்கே ஐஐடி, இங்கே ஐஐஎம், இது அது தோளாந்துருத்தி பேசுறீங்க. ஓ காலடியில் இருக்கியா? சரி, கீழடிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல இதை கொடு. முல்லை பெரியார் உன்னுடைய நாடு தானே, உன்னுடைய மண் தானே, அங்கே தானே குடி நீர் கொடுக்குறாங்க. ஏன் பேசுறதுக்கு உங்களுக்கு வரலையா? மனசு வரலையா? கண்ணகிகோல், தேனி, வண்ணாத்திப்பாறை, ஏன் அது 2ஐயும் பேச வேண்டிய? 2ஐயும் கம்யூனிஸ்ட் தானே அங்கே இருக்க, அரசாங்கம் பண்ண. ஏன் பேசுறதுக்கு வாய் இல்லையா? போட்டுருக்கா. அப்புறம் எதுக்கு நீ எம்பி ஆகுற? மதுரை மண்ணுக்கு பேசாமல் நீ எதுக்கு எம்பி ஆகுற? இது மக்கள் கேட்கணுங்க. மக்கள் 500 ரூபாய்க்கு விலைக்கு போயிட்டா ஓட்டுச்சீட்டு வந்து கருப்புங்க, புல்லட் பேலட்டும்பாங்க. புல்லட்னா துப்பாக்கி வெடி புரட்சியில், பேலட்னா குத்துறது இல்லை அமுத்துறது. இது வந்து சுத்தமாக இருக்கணுங்க, இது புனிதமானதுங்க, கற்புக்கு ஒப்பானதுங்க. ஒரு பெண்ணு ஆணுக்கு கற்பு இருக்கு பாருங்க, அதுக்கு நிகரானது ஓட்டுச்சீட்டு. இந்த ஓட்டுச்சீட்டு 500 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா உங்களையே நீங்கள் விற்கிறீங்க. இந்த 500 ரூபா ஒரு நாளைக்கு சரியாக போகுமா? அது யாரும் ஆரம்பிச்சது அதிபலம் தப்பு தான். இப்படியா இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு அரசியல் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இவர் அது வரைய நானே பேசுகிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நதி தீரங்கள் ரொம்ப கம்மிங்க. நமக்கு ஒரே ஆறு தாமிரபரணி ஆறு புதிய மல்லியில் உற்பத்தியாகி திருநெல்வேலி மாவட்டத்தில் உற்பத்தியாகி புன்னைக்காயல் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடலில் கலக்கு. இந்த ஒரு நதி தான். மீதி எல்லா நதியும் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா. இப்போ நான் ஏற்கனவே கேரளா நதி தீரங்களுக்கு பிரச்சனை சொல்லிட்டேன். கர்நாடகத்தோட காவேரி, ஒக்கணிக்கல், அதே மாதிரி தென்பண்ணையாறு. நீங்கள் தெரியும் உங்களுக்கு, கர்நாடகா அப் கண்ட்ரி ஒரு மேட்டுப்பாங்கான்னு, அங்கேருந்து மழை பெஞ்சா குளங்களுக்கு வந்து தருமபுரி, கிருஷ்ணகிரி குளங்களுக்கு தண்ணீர் வரும். இப்போ அதையும் தடுத்துட்டாங்க. இந்த சிக்கலை யாரா பேசுகிறாங்களா? இந்த குடும்ப அரசியலை வளர்த்து பிறகு நீங்கள் தெளிவான பிறகு இப்பொழுது உங்களுடைய சமுதாய பணி எந்த அளவுக்கு இருக்கு? கிட்டத்தட்ட நான் திமுக வந்து நீக்கப்பட்டேன், இடைக்காலமாக அங்கே நீக்கப்பட்டேன். எனக்கு தாக்கீதே வரவில்லை. திமுகவிலிருந்து நீக்கப்பட்டால் உடனே விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புவாங்க. எனக்கு நோட்டீஸ் வரல. இப்போ இடைக்கால நீக்கம் தான், நோட்டீஸ் வரல, இறுதியாக நீக்கவும் இல்லை, உறுதியாக நீக்கப்படவில்லை, இடைக்கால நீக்கம் தான். இப்போ அந்த திமுக சட்டத்திட்டம் பார்த்தா திமுக உறுப்பினர் தான். புரியுதா உங்களுக்கு? நான் எனக்கு அது 2022 எண்டு. இப்போ திமுக இடைக்கால நீக்கம். ஆனால் நீங்கள் திமுக இருப்பதாக நினைக்கிறீர்களா? இல்லை, எனக்கு அவங்களுக்கு கலைஞர் திமுக வரைக்கும் நான் இருந்தது சந்தோஷம். ஸ்டாலின் திமுகவில் நான் இருக்க முடியாது. அது என்ன காரணம்னா, எல்லாரும் போய் அந்த ஸ்டாலினுடைய மகனுக்கு சால்வை போட்டார்கள். மூத்த தலைவர்களாக துரைமுருகன். எனக்கு அது போட வேண்டிய விருப்பம் இல்லை. ஏன் அரசியல் வயசு கிடையாது, நான் போடலை. அதுதான் காரணங்க. மல்லிகார்ஜுன் கார்கே ட்வீட் போட்டதுனால எனக்கு கிடையாது. அதுக்கு பிறகு ராஜகண்ணப்ப என்ன பேசுகிறாரு, காங்கிரஸ்காரன் வெயிட்டு தோளில் இருக்கிறோம், அப்புறம் அவங்கள நீக்கணும்ல. இப்போ திருச்சி சிவா பேசுகிற நீக்கணும்ல. புரியுதா? என் மேலே கால் பண்ணிச்சிங்க காண்டுங்க ஸ்டாலினுக்கு, அவ்வளோதான். குடும்பத்துக்கு
இந்த வரைக்கும் லண்டன் போகும்போது அவர் கூப்பிட்டு போனேன். எவ்வளோ திமுக நான் செஞ்ச பணிகள் நம்பர் 1 ஜெயலலிதா வழக்க கர்நாடகத்துக்கு மாற்ற ஆரம்ப கட்டப்படி நானும் டெல்லி சம்பத் பண்ணோம். யார் முரசொலிமாறன் சொல்லி கர்நாடகா. 2வது விடிய கால கொள்றான்னு ஒரு சன் டிவி அதில் காட்டாங்க. அது 5 மணிக்கு நான் போய் கொடுக்கலைன்னா அது உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது. 3வது ஏற்கனவே கனிமொழி டைவர்ட்ஸ் விவகாரம் இங்கே சொல்லிட்டேன் இல்லையா, கனிமொழி டைவர்ட்ஸ் விவகாரம் நான் தான் வாங்கி தந்தேன். ஏன்னா அப்போது கலைஞர் என்ன சொல்லிட்டாருன்னா, வைகோ இலங்கைக்கு ரகசியம் போகும்போது நான் தான் அனுப்பிட்டேன்னு நினச்சார். பிறகு என்னை கூப்பிட்டு வச்சு இனிமேல் உனக்கு திமுகவுக்கு சம்மந்தம் இல்லைன்னு 89 சொல்லிட்டார். பிறகு 91 ஜனவரி 31 திமுக ஆட்சியை கலைச்சிட்டாங்க, ராஜீவ் படுகொலை. ஒரு நாள் கோர்ட்லேருந்து வந்து ஒரு 6 மணிக்கு உட்காந்துட்ருக்கேன். ஹலோன்னாரு, அது கலைஞர் கொண்டு தான் தெரியும். ஹலோன்னாரு, இவர் என்ன எப்படியா இருக்க? நல்லா இருக்கேன். இப்போது அந்த ஆலிவ் ரோட்டுக்கு நான் வருவேன், நீ வந்துட்டு போயான்னாரு. எதுக்குடா கூப்பிட்றாரு, இவர் தான் நம்ம கடுங்கோவாயிட்டாரேன்னு போகிறேன். இந்த வைகோ இலங்கைக்கு ரகசியம் அது நான் தான் அனுப்பி விட்டேன்னு ஆட்சி நேரத்தில் போனால் வர சொன்னார். உள்ளே போனேன், வேறு யாரும் இல்லை, நானும் அவர் மட்டும்தான். அப்போ ஆலிவர் ரோடு சிஐடி நகரில். அப்பா ஒரு சின்ன விஷயம், இந்த உங்கள் ஊர் சிவகாசி பக்கம் அதிவன் போஸ் கனியை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த ஆள் விட்டுட்டு போயிட்டப்பா, ஆட்சிக்கு வந்து விட்டேன் ராஜீவ் படுகொலை. இப்போ அந்த பொண்ணு இங்கே வந்து வீட்டில் தான் இருக்குது, டைவர்ட்ஸ் வாங்கணும். நான் NVN சோம் முன்னாள் மத்திய அமைச்சர் அந்த இறந்துட்டார்லே ஆக்சிடெண்ட்டில், அவர் பொண்ணோட ராஜேஷ் பாலன். அதே மாதிரி என் கணபதி டெப்டி ஸ்பீக்கராக இருந்தார், துணை சபாநாயகர் கலைஞருடைய ஆட்சியில். பாபநாசம் தஞ்சாவூர் பாபநாசம் தொகுதி. இவங்க 2 பேர்கிட்ட சொன்னேன். இவங்க 2 பேரும் சட்டத்துறை செயலாளர்கள் அந்த திமுகவுக்கு. அந்த நேரத்தில் ஒன்றும் கேட்க மாட்டேங்காங்க. எனக்கு அப்போ சினிமா நடிகைகள் முக்கியமான ஆட்களோட டைவர்ஸும் நான் தான் வாங்குவேன், என்கிட்ட தேடி வருவாங்க. அப்போது 2 ஃபேமிலி கூட்டம் ஒன்று இருந்தது. கிருஷ்ணசாமிங்கிற ஒரு ஜட்ஜி. நான் போனால் என்னை மதிப்பார், நான் அவருடைய ஒர்க்கு இந்த ஆர்டிக்கிள் எழுதுறது செய்யலாம் படிப்பாங்க. நான் போடுவேன், என்ன ஏது வேணுன்னா காத்துனாவோட என்ன ஏதுன்னு கேட்பார். சரி ரைட். அப்படி இருக்கும் பொழுது நீ போய் எப்படியாவது வெளியே தெரியாமல் வீட்டில் வச்சு ஜட்ஜி வீட்டில் வச்சு வாங்கி கொடுப்பா டைவர்ஸுன்னு சொன்னார். இது வந்து ராஜீவ் படுகொலை ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தணும். வெளியே பத்திரிக்கை அப்போ வந்து உங்களுக்கு துக்ளக் இருக்குது, ஜூனியர் உடன் இருக்குது, தராசு இருக்குது, தினமலர்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் எழுதுவாங்க. இப்போ தான் டீ கடை பெஞ்சு அந்த பெஞ்சு இந்த பெஞ்சு இன்னும் வருது, அப்போல்லாம் கிடையாது. கழுகு அப்போ வந்துருச்சு. இதுலேயும் துக்ளக்கில் வந்து பொருள் சோகாலத்தில் இதாக எழுதுவாங்க. இதுதான் வார இதழ்கள். இதெல்லாம் வெளியே வந்துடக்கூடாது, தினமலருக்காரன் ஜூனியர் ஒன்று எழுதக்கூடாது. ஒன்று நான் அவரை போய் பார்த்தேன். இந்த மாதிரி கலைஞர் டாக்டர் சரி வர சொல்லுங்கள், கோர்ட்டுக்கு வர சொல்லுங்கள், பகலில் நான் உரிய செக்யூரிட்டி கொடுக்குறேன், பத்திரிகையில் செய்தி போடாதுன்னு பார்த்துக்கிறேன்னு சொன்னார். அதை கலைஞர் விரும்பலை. அங்கே எப்படியா தனியாக பார்க்கணும்பா, யாரும் இல்லாது. பிறகு அவர்கிட்ட 3-4 நாள் அடைஞ்சேன். நான் வீட்டெலாம் வச்சுக்கிட மாட்டேன். ஒன்று செய், கோர்ட்டு 5:30யோட முடிஞ்சிருமில்ல, அதுக்கு மேலே இருக்காதுல்ல. 8 மணிக்கு பெர்மிஷன் கொடுத்தார் நைட்டில். இந்த கனிமொழி, வைகோ, ராஜாத்தியம்மா, விஜயாத்தா என்பர் இவங்க சார்பில். அவத்தில் அதிவன் போஸ் அம்மா அப்பா இன்னும் ஒருத்தர். இவரை வரை 2-3 காரில் கூப்பிட்டு போய் நான் 8 மணிக்கு கூப்பிட்டு போய் மியூச்சுவல் கன்சர்னில் ஃபைல் பண்ணிட்டோம். அதுக்கூட 6 மாதம் கழித்து தான் டைவர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இந்த 6 மாதம் கழிச்ச பிறக்கும் அதே 8-9 மணிக்கு போய் கோர்ட்டில், எந்த கோர்ட்டாவது போடுமா, இந்த ஒரு நன்றியாக இந்த கனிமொழிக்கு கலைஞருக்கு வேண்டாமா வாங்கி கொடுத்தேன். வெளியவே தெரியும் அந்த பொண்ணு கல்யாணம். இவ்வளவு திமுக. அது மாதிரி டெஸ்ஸோ முதல் டெஸ்ஸோ நடந்தேன், 2வது டெஸ்ஸோ நான் திமுகவில் இல்லை, வெளியே வந்துட்டேன். முள்ளிவாய்க்கால் நடக்கும்போது நான் வெளியே வந்துட்டேன். பிறகு அதே மாதிரி ஃபோன் அடித்து கேட்குறாரு, அப்பா கொஞ்சம் வாப்பான்னாரு. போனேன். எப்பா இந்த முள்ளிவாய்க்காலில் கெட்ட பேர் ஆகிப்போச்சு, எப்படியா நீ இருந்தால் தான் சரி பண்ண முடியும். ஆனால் 2வது டெஸ்ஸோ நான் தான் நடத்துகிறோம். OMCA அரங்கம் ராயப்பேட்டை. அது இப்போது சமீபத்தில் 2012. பிறகு ஸ்டாலினை கூப்பிட்டு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டு, பிறகு ஐநா சபையில் போய் அந்த ஆவணங்கள் கொடுக்குறதுக்கு நியூயார்க்கு ஜெனீவாவுக்கு நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன். இங்கே இருக்க நாடாளுமன்ற உறுப்பு இந்த அளவு யாராக பண்ணியிருப்பாங்களா திமுகவில்? சட்டமன்ற இன்னைக்கு மந்திரிகள் பண்ணியிருப்பாங்களா? ஏவா வேலு, ஏடிஎம்கில் இருந்த ஏவா வேலு, ரகுபதி, ராஜகண்ணப்பன், செந்தில் பாலாஜி, சேகர் பாபுபன் பண்ணியிருப்பாங்களா?
இந்த சேகர் பாபு எப்படி இருக்காரு? சேகர் பாபு அந்த அம்மாவுக்கு மெய்காப்பலராக இருக்காங்க. ஸ்டாலின் ஒய்ஃபுக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் காரில் ஏற்றி விட, காரில் இறக்க இந்த வேலை பார்க்குறாரு. இதை அமைச்சர் அரசியல் சாசனம் ஓத்து எடுத்துருக்கீங்க. அரசியல் சாசனத்துக்கு பிறகு நீங்கள் கம்பீரமாக இருக்கணும், உங்கள் பதவிக்கு கம்பீரம் வரணும். நான் அட்வொகேட்னா என் நெக் பேண்டை கட்டிக்கிட்டு என் கோட்டை போட்டுக்கிட்டு தெருவில் நடக்கக்கூடாது. ஐ ஹேவ் டு மெயின்டைன் மை டெக்கோரம். ஒரு சிலருக்கு வறுமையாக இருப்பாங்க, பஸ்ஸில் போவாங்க. அப்போ பஸ்ஸில் போகும்போது பெட்டியில் படித்து வச்சுக்கணும். கோட்டை போட்டுட்டு டவுன் பஸ்ஸில் பிடிச்சிட்டு போகிறது நானே பார்த்துருக்கேன். மதுரையிலேருந்து தல்லாகுளத்துலேருந்து அங்கே ஏறுவாங்க, அந்த பஸ்ஸை பிடிச்சிட்டு கோட்டோட அது கம்பீரமே கிடையாதுங்க. அது மாதிரி மெயின்டைன் பண்ண ஒரு அமைச்சர் காரை திறந்து விட, காரை எடுத்து விட, செருப்பு எடுத்து போட. அப்படின்னா அரசியல் சாசனை இன்சல்ட் பண்ணுறீங்களா? ஆர் யூ இன்சல்ட்டிங் கான்ஸ்டியூஷன்? இதுதான் திமுக நடக்க. அடிமைகளாக இருக்கணும். நான் துரைமுருகன் மாதிரி போய் சால்வை போடலாம். அந்த பையனுக்கு கூப்பிட்டு என்கிட்ட சொன்னாங்க, அண்ணா நீங்கள் உங்கள் வரலைன்னு வருத்தப்படுறாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு. நான் வரலையா, என்ன விளைவு வந்தாய், இதுக்கு மேலே என்னையா செய்ய போகிறோம்? ஒன்றுமே செய்யலை, ஆனால் போகலை. இப்படி அந்த வீட்டுக்கும் அவர்களுக்கும் இவ்வளவு வேலை உதவியாக இருந்திருக்கிறேன். இதே ஸ்டாலின் வேலைச்சேரி விட்ட ரைடு ஆகும்போது நான் ஒருத்தந்தான் செய்தியை கிட்டு வரல. அதில் நான் அக்யூஸ் நம்பர் 8, நான் குற்றவாளி நம்பர் 8, மாசு சுப்பிரமணியம் இருக்கார்ல 7, ஸ்டாலின் 1. எனக்கு பெயில் கிடைச்சது, இவங்களுக்கெல்லாம் பெயில் கிடைக்கல, கடலூருக்கு போனேன். இவ்வளோலாம் பண்ணியிருக்கேன். ஸ்டாலினுக்கு எளிதாக போச்சா? உனக்கு வேணா பதவி இருக்கலாம் மிஸ்டர் ஸ்டாலின், ஈஸியாக நிற்கிறாங்க. நான் எத்தனையோ ஒரு அசால்ட்டாக போயிட்டுருக்கேன். ஷோவிட்டே ஒரு சண்டை போட்டு கடைசியில் 10 வருஷம் ஷோவுக்கும் எனக்கு பேச்சுவார்த்தை கிடையாது. அவ்வளவு ஷோவுக்கும் எனக்கு நெருக்கம். நான் அப்படி பேசுவேன். நட்புக்கு இடம் கொடுப்பேன். நட்புக்கு இடம் கொடுக்க ஒரு மாதிரி ஆச்சுன்னா போயா உன் வேலையை பாருன்னு சொல்லுவேன். அப்படி நம்ம காக்கா பிடிச்சி இருக்க முடியுமில்ல. மனிதனுக்கு சுயமரியாதை. சோசார எம்எல் நல்லா இருப்பார். தென் மாவட்டத்துக்கு வந்தால் ஸ்தாபன காங்கிரஸ் 71 தேர்தலில் ஜெயகாந்தனுக்கும் ஷோவுக்கும் நான் தான் திருநெல்வேலி வரைக்கும் மதுரையிலேருந்து காரில் அழைச்சிட்டு போவேன், தங்க வைக்கிறது. அவ்வளவு என் கூட ஜாலியாக பேசிட்டு வருவார். 71 தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவார். அவர், ஜெயகாந்தன், நான் பார்த்தசாரதி, சின்ன அண்ணாமலை, இவங்களுக்கு நான் தான் சரியாக இருப்பேன். ஒரு கட்டத்தில் ரொம்ப நெடுமாறன் பேசிட்டாரு. அதுலேருந்து நான் பேச்சுவார்த்தை இல்லை. 79 எனக்கும் அவருக்கு பேச்சுவார்த்தை. அப்படிதான் எல்லாருக்கும் சுயமரியாதை தான் முக்கியம். நீங்கள் வர்றீங்கன்னா உங்களை நான் மதிக்கணும், நீங்கள் என்னை மதித்தா தான் நான் இருக்க முடியும். அது இல்லைன்னா அது மரியாதையே கிடையாது. எனக்கு என்ன வைகோ இப்போ என்ன எங்களுக்கெல்லாம் பாவம்னா அந்த ஆள் பைபிள் படிப்பாருன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பாவத்தை நீ அணிவை. இப்போ இந்த கேவலம் வைகோ எப்படி இருந்தார் இவருக்கே தெரியும். வைகோ பார்த்தா இவ பத்திரிக்கைலாம் அப்படி பார்ப்பாங்க, ஏதோ பெரிய, எனக்கு தான் தெரியும் அவர் நடந்தது, எழுதி கொடுக்குறது எல்லாமே நான். இப்போ அவர் நிலைமை என்ன? திரும்பி பார்த்ததா இல்லை தமிழ்நாடு? விஜயகாந்தை திரும்பி பார்த்ததா இல்லையா? அவங்க குடும்பத்துக்காரர் தான் கெடுத்தாங்க. அதே மாதிரி கலைஞர் வீட்டுக்கும் வரும், அவருக்கு குடும்பத்தாருக்கு வரும். செய்த பாவங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல, எங்களை மோர பல பேரையும் நல்லவர்களை. இப்போ மல்லை சத்யால 78 தானுங்க வந்தார் கட்சிக்கு, மதிமுகவுக்கு. நான் இருக்கும்போது முதல்ல மதிமுக துவங்கும் போது கையெழுத்து போட்ட துவக்க தலைவர்கள் எங்கே சந்தித்தோம்னா, வைகோ நீக்கப்பட போகிறார், இனிமேல் திமுகவோடு நாங்கள் வாழ முடியாது என்று நாங்கள் விவாதிக்கிறோம். ஒரு அடையாறில் 3வது பிரதான சாலையில் நடராஜன் வீட்டில் என்னுடைய சீனியர் காந்தி வீட்டுக்கு எடுத்து விடு. இனிமேல் சகவாழ்வா தனி வாழ்வா? இனிமேல் தனி வாழ்வு தான். அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டது அந்த மினிட் புக்கு நான் தான் வாங்கிட்டு போனேன். கமால் ஸ்டோரில், அடையாறில் இன்றைக்கி இருக்கு கமால் ஸ்டோர். வாங்கிட்டு போய் அந்த மினிட் புக்கில் முதல்ல வைகோ கையெழுத்து போட்டார், நம்ம தான் திமுக. 2வது பொன்முத்துராமலிங்கம், 3வது மு கண்ணப்பன், 4வது எல் கணேசன், 5வது செஞ்சி ராமச்சந்திரன், 6வது வேதாரணை மீனாட்சி சுந்தரம், 7வது திருநெல்வேலி லக்குமணன், 8வது கன்னியாகுமரி ரத்தினராஜ், 9 நான், 10 சங்கரங்கோல் தங்கவேலு, 11 புதுக்கோட்டை சந்திரசேகர் முன்னாள் அமைச்சர், திருச்சி மலர்மன்னன், அதுக்கு பிறகு சேலம் கந்தசாமி எக்ஸ்எம்பி, இவங்கெல்லாம் கையெழுத்து போட்டு முதல்ல நாங்கள் கையெழுத்து போட்டு தான்.
அப்போ மதிமுகன்னு ஆரம்பிக்கல, திமுக நாம் தான் பொதுக்குழு கூட்ட சொல்லுவோம்னு சொல்லி. மதிமுக என்பது எப்படின்னா, நாங்கள் எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட்டை வழக்கு போட்டு அந்த வழக்கில் நீங்கள் மதிமுக இல்லைன்னு சொன்ன பிறகு எலெக்ஷன் கமிஷன் சேஷன் எங்களுக்காக தீர்ப்பு கொடுக்கல. அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா 94 மே மாதம் 7ஆம் தேதி அந்த தீர்ப்பு வருது. அதுக்கு பிறகு தான் மதிமுக என்று துவங்கி நடிகர் சங்கத்தில் துவைக்கிறோம் அந்த கொடி எல்லாத்தையும். அது வரைக்கும் நாங்கள் கலைஞரோட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கோம், திமுகவோட. நாங்கள் தான் திமுகன்னு. அப்போல்லாம் இந்த மல்லை சத்தியாலாம் கிடையாது. எப்போ வர்றாரா 97 தேர்தலில் மதுராந்தக ஆர்வம் கூட வராரு. மதுராந்த ஆர்வம் வரும்போது என்கிட்ட ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கேட்குறாரு. யார்? திருப்போரூர் தொகுதிக்கு, தனி தொகுதிக்கு யார் வேட்பாளர்னு. யார்? மதுராந்த ஆர்வம். நான் தான் எழுதி கொடுப்பேன். அப்போ யார் வேட்பாளர்? சத்யசீலன்னாரு. சத்யசீலன் யார்? எனக்கு தெரியாதே. என்ன புதுசாலி என் கூட இருக்கார், நான் வைகோட்டை பேசிக்கிறேன். சரி இன்னொருத்தர் கேட்குறாரு என்னன்னு. சரி இவர் கொடுங்க சார் அண்ணன் என்கிட்ட கேட்டார். நான் சத்யசீலன் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுத்து அப்போ குடைச்சிடணும். அப்போ தான் அவர் வரார். அதுக்கு வந்த பிறகு கூட அவர் அதுக்கு பிறகு பெரிய லைம்லைட்டில் எப்படி வெளியே வராருன்னா, 98 நாடாளுமன்ற தொகுதி எனக்கு வட சென்னை கொடுக்காம பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி சங்கரங்கோல் தங்கவேலுக்கு தென்காசி கேட்குறாரு, கொடுக்கல. பொன்முத்துராமனுக்கு திண்டுக்கல் கேட்குறாரு, கிடைக்கல. இவங்க 2 பேருமே டிஎம்கேக்கு போயிருந்தாங்க. மதிமுகவின் இளைஞரணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் தங்கவேலு, தங்கவேலு. அவர் போன இடத்துல ஒருத்தர் நிரப்பணும். கண்ணப்பன் வீட்டில், ஆலிவர் ரோட்டில் கண்ணப்பன் யூஸில் ஹவுசிங் போர்டு வீட்டில் தங்கிற மேலே சோலையெல்லாம் தங்கிறார் பத்திரிக்கையாளர். அப்போது நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது கண்ணப்பன், நான், வைகோ, காட்டம்பட்டி கந்தசாமின்னு ஒரு எம்எல்ஏ, கோயம்புத்தூர் எம்எல்ஏ, 4 பேர் பேசிட்டு போய் ஒரு ஆளை போடணும்னு இந்த மதுராந்த கார் கொடுத்த வருவார் ஒரு சத்யசீலனும் சத்யமூர்த்தியோன்னு. அவரை போடலாம் என்ன. அப்போ சத்யானே கிடையாது, போடலாம். அவர் பேர் ஏதோ சத்யான்னு சொல்லுவாங்க, தெரியல. அவரை போடுங்களேன். அதே ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்க, அவரை போடுங்களேன், கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லி அப்படி தான் இவர் வர்றாரு இல்லையா. அதுக்கு பிறகு 98 எனக்கு சீட் இல்லை. நாங்களாம் வெளியேறும்போது இதே சத்யான்னு சொல்கிறாங்க, சத்யசீல் கை தட்டினாங்களா. துரோகிகள் எங்களை இப்போ மட்டும் நீங்கள் துரோகம் பண்ணும்போது உங்களுக்கு வலிக்க, எங்களுக்கு வலிச்சதில்லை. நாங்கள் தைரியம், நான் எந்த டிவியில் நான் அழுதுருக்கிறேன், வைக்கோ மாதிரி அழுதுருக்கிறேன். எனக்கு ஏற்பட்ட இந்த துன்பங்கள் பாதியாவது புரிஞ்சிருப்பேங்க. என் மாதிரி இருந்திருந்தால் அரசியலில் சூசைட் பண்ணியிருப்பாங்க. என் இளமையை கொடுத்துருக்கேன், ஐநா சபைக்கு போக விடாமல் இருக்கேன். என் வழக்கறிஞர் பண்ணி நல்லா பண்ணியிருக்கலாம். வேறு ஒரு கட்சியில் இருந்தால் இது வரைக்கும் எம்பி ஆகிருப்பேன். ஈசிஆரில் 5 ஏக்கர் நிலங்க, இன்றைக்கி விலை என்னங்க. அண்ணா நல ஆற்காடு வீராசாமிக்கு அடுத்த வீடுங்க, 3 கிரவுண்ட் வீடுங்க. பெல்ஸ் ரோடில் டிஆர் பாலு குடியிருந்தார். அங்கே ஒரு ரூமில் குடியிருந்தார் டிஆர் பாலு. சைரோட்டி ஸ்ட்ரீட்டில் ஸ்டேடியத்துக்கு ஏற்றால் ஒரு ஸ்ட்ரீட் ஹவுஸுங்க. திருவான்மையூரில் எல்லாருக்குமே தெரியும், ஒரு 3 கிரவுண்டு வீடுங்க. இவ்வளவு விற்றுருக்கேன் அரசியலில். அதுக்கு என்கிட்ட ஆதாரங்கள் இருக்குது, நான் பொய் சொல்லலை. ஏன் வேறு எனக்கு சொல்லலாம். குடிகாரன், சிகரெட்டு கிடையாது, மது எனக்கு பழக்கம் கிடையாது, எந்த பழக்கம் கிடையாது. ட்ராவல் பண்ணுவேன், புத்தகங்கள் படிப்பேன், வாங்குவேன், வேறு செலவுகள் பண்ணேன். நான் வாட்டில் நினச்சா பிரம்மபுத்திரா பக்கத்துக்கு போவேன், இல்லை நான் வாட்டில் கிரீஸுக்கு போயிடுவேன். அந்த ட்ராவல் செலவு தான். மீதி எல்லாம் இந்த அரசியல் செலவு தான் பண்ணோம். மதிமுக ஆரம்பிக்கும்போது அவர்கிட்ட காசு கிடையாது. இன்றைக்கி சொல்கிறேன், தண்டபாணி, நொச்சிப்பட்டி தண்டபாணி இறந்துட்டாப்புல. ஆம்புலன்ஸ் பிடிச்சி அங்கே எங்கே போகணும், கரூர் மாவட்டத்துக்கு போகணும். முதல் தண்டபாணி நொச்சிப்பட்டி. அவங்க குடும்பத்துக்கு பணம் கொடுக்க சுடுகாட்டுக்கு. அப்போது என்ன ஆச்சுன்னா, பணம் வேணுமே ராதான்னாரு. எங்கள் அப்போ ஞாயிற்றுக்கிழமை, அப்போம்லாம் ஏடிஎம்லாம் கிடையாது. வீட்டில் வந்து என்கிட்ட வீட்டில் அப்போது பார்த்தா ஒரு 10,000 15,000 தான் வச்சுருப்போம். 100 ரூபா நோட்டாக வச்சுருப்போம், பெருசாக வச்சுருக்க மாட்டோம், ஏதோ செலவுக்கு. பிறகு டீனரில் ஒருத்தர்கிட்ட எனக்கு மார்வாடி பேங்கில் பணம் இருக்கு, உடனே எடுக்க முடியாதுல்ல, பேங்கில் சேர்த்து அந்த ஆம்புலன்ஸ் நான் தான் அனுப்புகிறேன். அதுக்கு சாட்சி இப்போ திமுகவுக்கு போயிருக்கு அந்த பொண்ணு தான் கலைஞருக்கு கொடும்பாவி எரிச்சிட்டு மதிமுக அது குமரின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பிடிச்சி கொடுத்தது நாங்கள் அனுப்பிவிட்டோம். இவ்வளவு அப்போ வைகோட காசுங்கிறது பெரிய கஷ்டம் இல்லை. இது கொஞ்சம் கலைப்புலி தானு, கொஞ்சம் கலைப்புலி தானுக்கும் எனக்கும் சரியாக வராது. இப்படி தான் அவர் வந்தார் இல்லையா. நாங்கள்லாம் இவ்வளவு தியாகம் பண்ணிட்டு வேறு யாருக்கா வந்திருந்தா ரொம்ப கஷ்டங்க. நான் இவ்வளவு அரசியலையும் கடந்து வந்திருக்கேன். நான் பார்க்காத அரசியல் கிடையாது. அதுக்கு எனக்கு அதிகமாக எனக்கு தட்டி கொடுத்தது கவிஞருடையது தாங்க. அவர் எப்பமோ எம்பி ஆக வேண்டிய கவிஞர் கண்ணதாசன் ஆகலையே, அவர் ஆக விடலையே. நெடுமாறனை விட அவர் எப்பவும் ஆயிருக்க வேண்டியது. திமுகவிலே அவர் நிலைக்க வைக்க முடியலையே.
தகுதியே தடைன்னு நான் சொல்லுவேன். இப்போ தகுதி இருந்தால் இன்னைக்குள்ள அரசியலுக்கு நீ வர முடியாது. வியாபார அரசியல், புரோக்கர் அரசியல், இந்த அரசியல் நம்ம என்ன பண்ண முடியும்? சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் KSR வாய்ஸ் சேனலோடு. நன்றி, வணக்கம். KSR வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.